இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக தெரிந்து கொண்ட வேத பாடம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 4ஆம் வசனமும் 6ஆம் வசனமும் 17, 18 வசனங்களும். மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை. ஆகையால் நீ தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதற்கு உன் வலது கை செய்கிறதை உன் இடது கை அறியாதிருக்க கடவது. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பதில் அளிப்பார். நீயும் உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். இந்த நாளிலும் நாம் சிறிது நேரம் ஆண்டவருடைய வசனங்களின் பேரில் தியானிக்கத்தக்கதாக தெரிந்து கொண்ட தலைப்பு பிதாவின் வெளியரங்கமான பலன்கள். அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதாவின் வெளியரங்கமான பலன்கள். ஆம், ஆங்கிலத்திலே இதற்கு ரிவார்ட்ஸ் என்று கூறப்பட்டுள்ளது. பிதா நமக்கு அருள் செய்யும் ஈவுகள் அல்லது பரிசுகள் அல்லது பலன்கள் என்றால் அதுதான் சரியாகும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு போதித்த போதனைகளிலே மிகவும் முக்கியமானது, அடிப்படையானது, உயிரோட்டமிக்கது அல்லது கிறிஸ்துவத்தையே அது வரைமுறைப்படுத்தி கூறுவது எங்கே இருக்கிறது என்றால் இந்த மத்தேயு 5, 6, 7ஆம் அதிகாரங்களில்தான். இது நாம் அறிந்ததே. 6ஆம் அதிகாரத்திலே நாம் பார்ப்போமானால் 3 விதமான காரியங்களை குறித்து அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதாவானவர் உங்களுக்கு வெளியரங்கமான பலன் அளிப்பார் என்று கூறப்பட்டுள்ளது. அந்தரங்கத்தில் இருக்கிற பிதா, ஆம், பிதாவை பரிசுத்த கடவுளை பரிசுத்தர் 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 என்று ஓயாதுனியாய் தூதர்களின் மத்தியிலே வாசம் செய்யும் வல்லமையுள்ள தேவனை யாருமே இந்த உலகத்திலே காணக்கூடாது. அவர் காணக்கூடாத ஒளியிலே பரிசுத்தத்திலே வாசமாயிருக்கிறார் என்றால் அதுதான் உண்மை. ஆகவே தான் அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா என்று ஆண்டவர் உரைக்கிறார். அவரை வெளிப்படுத்தத்தக்கதாகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். அந்தரங்கத்தில் இருக்கும் பிதாவானவர் சர்வ வல்ல தேவனானவர், நம் அனைவருக்கும் பரம தந்தையானவர் எப்பொழுதும் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். பார்த்து கொண்டிருக்கும் அவர் பலனளிக்கத்தக்கதாக நம்மை கண்டு நம்முடைய செயல்பாடுகளை கண்டு காத்திருக்கிறார். பலனை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அவர் நமக்கு பலன்களை நமக்கு பொழியத்தக்கதாக காத்திருக்கிறார். ஆனால் நாம் எவ்விதமாக இந்த பலன்களை பெற்றுக்கொள்வது? வாசிக்க கேட்ட வேத பகுதியிலே நாம் பார்ப்போமானால் 3 முக்கியமான காரியங்களை குறித்து வேதாகமத்திலே பிதாவின் வெளியரங்கமான பலன் கிடைக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. வேறு எங்கேயுமே இது கூறப்படவில்லை. நாம் வாசிக்க கேட்டபடி 1 தர்மத்தை குறித்தும், 2வது ஜெபத்தை குறித்தும், 3வது உபவாசத்தை குறித்தும் கூறப்பட்டுள்ளது. ஒரு மனிதனுடைய வாழ்விலே இந்த தர்மம் செய்வது அல்லது வேறு வார்த்தையிலே சொல்ல வேண்டுமானால் பிச்சை அளிப்பது அவ்விதமாகத்தான் வேதாகமத்திலும் கூறப்பட்டுள்ளது. ஒரு முக்கியமான பகுதியாகும். ஒவ்வொரு மனிதருடைய வாழ்விலும் ஏழை மக்களுக்கு, எளிய மக்களுக்கு, வறிய மக்களுக்கு
நம்மால் இயன்றதை கொடுப்பது மிக அத்தியாவசியமான ஒரு பகுதியாகும். மற்றொன்று ஜெபிப்பது. நாம் ஆண்டவரிடம் சென்று நம்முடைய விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள், தேவைகளை கூறுவது. மூன்றாவதாக உபவாசிப்பது. இம்மூன்றிற்கும் ஒரு சம்பந்தம் உண்டு. நாம் கொடுப்பதிலே நாம் குறைவுபடுவோமானால் நம்முடைய ஜெபம் பாதிக்கப்படும். நம்முடைய ஜெபத்திலே குறைவுகள் காணப்படுமானால் நாம் உபவாசத்திற்குள் செல்ல வேண்டும். நாம் உபவாசிக்கும் பொழுது நம்முடைய நிலைமையை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அப்பொழுது நாம் இந்த தர்மம் செய்வதிலே, பிச்சை அளிப்பதிலே, ஏழை எளிய மக்களுக்கான தேவைகளை சந்திப்பதிலே நாம் முன்னேற்றம் காண்கிறோம். அவ்விதமாக முன்னேற்றம் காணப்படும் பொழுது நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம், ஆண்டவரோடு பேச ஆரம்பிக்கிறோம். ஆண்டவரோடு பேசும் பொழுது அந்த பரிசுத்த உறவிலே மேலும் நாம் பரிசுத்தம் அடையத்தக்கதாக, சொல்லப்போனால் நம்மில் காணப்படும் சிறு சிறு பாவங்கள் கூட அகற்றப்படத்தக்கதாக உபவாசிக்கிறோம். இது ஒரு சுற்று ஆகும். இட் இஸ் a cycle. ஆம், கிவிங், பிரேயிங், ஃபாஸ்டிங் இஸ் a cycle. ஒரு கிறிஸ்தவ வாழ்விலே மாறி மாறி வர வேண்டியதாகும். கிறிஸ்தவ வாழ்வு மாத்திரமல்ல, ஆண்டவர் தெரிந்தளித்த மக்களின் வாழ்விலும் இவைகள் மாறி மாறி செயல்பட்டதை நாம் விவிலியத்திலே பார்க்கலாம். சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த யூத மக்கள், இஸ்ரவேல் மக்கள் செயல்படுத்தி வந்த இந்த தர்மம் செய்வதை குறித்தும், ஜெபிப்பதை குறித்தும், உபவாசிப்பதை குறித்தும் இருந்த குறைகளை விளக்கத்தக்கதாக கடவுளுக்கு பிரியமானபடி எவ்விதமாக கொடுப்பது, எவ்விதமாக தர்மம் செய்வது, எவ்விதமாக ஜெபிப்பது, எவ்விதமாக உபவாசிப்பது என்பதை விளக்கத்தக்கதாக அன்பின் ஆண்டவர் இந்த 6ஆம் அதிகாரத்திலே பாதி அதிகாரத்திற்கு மேலாக மிக திட்டவட்டமாக கூறியிருக்கிறார். முதலாவதாக நாம் பார்க்கும் பொழுது கொடுப்பதை குறித்து, தர்மம் செய்வதை குறித்து அல்லது பிச்சை அளிப்பதை குறித்து முதல் 4 வசனங்களிலே கூறப்பட்டுள்ளது. ஆம், இதிலே அந்த அதிகாரம் துவக்கத்திலே பார்ப்போமானால், மனுஷர் காண வேண்டுமென்று செய்யாதிருங்கள் என்று எச்சரிக்கிறார். அந்நாட்களிலே இருந்த பரிசேயர்கள், வேதபாரகர்கள், அந்த நாட்களிலே இருந்த மத தலைவர்கள் மக்கள் காண வேண்டுமென்று தங்களுக்கு முன்பாக தாரை ஊதுவித்து அல்லது வாத்தியங்களை வாசித்து அதன் மூலமாக ஏழை எளிய மக்களை சேர்த்து அவர்களுக்கு உபகாரம் செய்தார்கள். ஆம், அவ்விதமான ஒரு தர்மம் செய்வது தர்மமாகாது என்று கூறுகிறார். இது எதற்காக அவர்கள் செய்தார்கள் என்றால், தாங்கள் ஆண்டவருடைய கட்டளையின்படி ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கிறோம் என்பதை சுற்றி இருக்கும் அனைவரும் அறிய வேண்டும் என்பதற்காக செய்தார்கள். ஆம், அவர்களை ஆண்டவர் எவ்விதமாக பேரிட்டு அழைக்கிறார் என்றால், மாயக்காரரே என்று கூறுகிறார். ஆம், மாயக்காரரே, ஆலயங்களிலும் வீதிகளிலும் உங்களுக்கு முன்பாக தாரை ஊதுவித்து தர்மம் செய்வது உதவாது என்கிறார். ஆண்டவர் பிற மக்கள் காணத்தக்கதாகவோ அல்லது கண்ட மக்கள் புகழத்தக்கதாகவோ நாம் தர்மம் செய்வோமானால், உதவி செய்வோமானால் அந்த உதவிக்கான பலன் அத்தோடு முடிந்து விடுகிறது என்று கூறுகிறார். ஆகவே தான் எவ்விதமாக ஏழை எளிய மக்களுக்கு, வறிய மக்களுக்கு அல்லது பிச்சை எடுக்கும் நிலையில் இருக்க மக்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் என்றால், நாம் செய்யும் உதவி நம்முடைய வலது கை செய்வது இடது கைக்கு அறியாதிருக்க வேண்டும் என்று கூறுகிறார். நம்முடைய செயல்பாடு நமக்கே புரியாத மாதிரி அல்லது தெரியாத வகையிலே, அறிந்து கொள்ளாத வகையிலே அதை குறித்து நாம் ஒருவேளை பெருமை கொள்ளக்கூடாது, அதை குறித்து நம்மை நாமே பாராட்டி கொள்ளக்கூடாது, அதை குறித்து நம்மை நாமே தேற்றிக் கொள்ளக்கூடாது என்று நாம் செயல்படுவோமானால், பரலோகத்திலே இருக்கும் பிதா, பரிசுத்த நம் தந்தை
அந்தரங்கத்திலே இருக்கும் பிதா வெளியரங்கமான பலனளிப்பார் என்று கூறுகிறார். எத்தனை உண்மையான ஒரு போதனை அல்லவா! அந்த நாட்களில் வாழ்ந்த மக்கள் தங்களை குறித்து மற்ற மக்கள் தவறாக எண்ணிவிடக்கூடாது என்பதற்காக தர்மம் செய்தார்கள். தங்களை புகழ வேண்டும் என்று தர்மம் செய்தார்கள். ஒருவேளை பழைய ஏற்பாட்டிலே கூறப்பட்டுள்ள அந்த கற்பனைகளின்படி ஏழை எளிய மக்களை நாங்கள் ஆதரிக்கிறோம் என்பதை சுற்றி இருக்கும் ஜனம் தெரிய வேண்டும் என்பதற்காக செய்தார்கள். ஆண்டவரோ அதை வெறுக்கிறார் என்று திட்டவட்டமாக கூறினார். வெளிப்படையான பலனை பெறத்தக்கதாக தர்மம் செய்ய வேண்டுமானால், உதவி செய்ய வேண்டுமானால், அதை குறித்து ஒருவரும் அறியாத வகையிலே செய்யத்தக்கதாக இந்த வாழ்விலே நாம் செயல்பட அன்போடு அழைக்கப்படுகிறோம். ஒருவேளை உலக பிரகாரமான பார்வையிலே அநேக இடங்களிலே அநேக பல்வேறு விதமான நிகழ்ச்சிகளின் மத்தியிலே ஏழை எளிய மக்களுக்கு உதவிகள் அளிக்கப்படுகிறது. இவைகளெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையின்படி ஒன்றுக்கும் உதவாத ஒன்றாகும். ஏதோ செய்கிறோம் என்பதற்காக அல்லது புகழ்ச்சிக்காக செய்வோமானால் அது கடவுளுக்கு முன்பாக, பரிசுத்த தந்தைக்கு முன்பாக பிரீதியாக இருக்காது என்று கூறுகிறார். அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆனால் அதையே நாம் அந்தரங்கத்திலே செய்வோமானால், யாரும் அறியாத வகையிலே செய்வோமானால், கண்டிப்பாக அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளியரங்கமான பலனளிப்பேன் என்று கூறுகிறார். இதிலே கடினமான காரியம் என்னவென்றால், இவ்விதமாக நாம் செயல்படும் பொழுது உலக மக்கள் கண்டிப்பாக நாம் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யவில்லை என்று குறை கூறுவார்கள். ஆம், அவ்விதமான சூழ்நிலையில் இருக்கும் பொழுது மாத்திரமே ஆண்டவர் பரிசுத்த தேவன் பரலோகத்திலிருந்து அதை பார்க்கிறார், காண்கிறார், அதற்கான பலனளிக்கிறார், அதற்கான பரிசளிக்கிறார். இரண்டாவதாக, நாம் ஜெபிப்பது எப்படி என்று மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், தன்னுடைய சீஷர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் ஜெபித்து கொண்டிருக்கும் நிலையிலே காணப்படும் குறைகளை அவர்கள் அறிய வேண்டும் என்று அவர்களுக்கு இந்த ஜெபிப்பதை குறித்து 5ஆம் வசனத்திலிருந்து கூறுகிறார். 15ஆம் வசனம் வரை இந்த ஜெபிப்பதை குறித்த காரியத்தை மிக திட்டவட்டமாக விளக்குகிறார். அவர்களை மாயக்காரரே என்று அழைத்து அவர்கள் ஜெபிக்கும் இடங்களை குறித்து கூறுகிறார். எங்கே ஜெபிக்கிறார்கள் என்று கூறுகிறார். மனுஷர் காண வேண்டுமென்று ஜெப ஆலயங்களிலே, வீதிகளின் சந்திகளிலே நின்று ஜெபித்தால் அதற்கான பலனை அடைந்து தீர்ந்தது என்று ஆண்டவர் கூறுகிறார். ஆம், அப்படியானால் நாம் ஜெபிப்பது எங்கே இருக்க வேண்டும்? அறை வீட்டுக்குள்ளே பிரவேசித்து கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு என்று கூறுகிறார். ஜெபிப்பதை குறித்த ஒரு கடினமான முறையாகும் இது. நாம் ஜெபிப்பது நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரோடு பேசுவது யாருக்கும் தெரிய தேவையில்லை என்று கூறுகிறார். அறை வீட்டுக்குள் பிரவேசித்து, ஒரு சிறிய அறைக்குள் பிரவேசித்து கதவை பூட்டி இருக்கும் உள்ளே இருக்கும் நாம் என்ன செய்கிறோம் என்று வீட்டில் இருக்கும் மற்றவர்களுக்கு தெரியாத வண்ணமாக அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா தாமே உனக்கு வெளியரங்கமான பலனளிப்பார் என்று கூறுகிறார். ஆம், எங்கே ஜெபிக்க வேண்டும் என்பதற்கான பதில் அந்தரங்கத்திலே ஜெபிக்க வேண்டும். ஆம், இதை நாம் கடைபிடிக்கிறோமா? ஒருவேளை அந்த நாட்களிலே பரிசேயர்கள், வேதபாரகர்கள் அல்லது மத தலைவர்கள் செய்வது போல ஜெப ஆலயங்களிலும் அல்லது வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ணும் மக்களாக காணப்படுகிறோமா? இன்றைய நாளிலே ஜெபிப்பது மிக மிக ஒரு கிறிஸ்தவ வாழ்விலே அவசியமாகும். ஆனால் அதே சமயத்திலே இதை நாம் ஒருவேளை பிற மக்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக, தெரிந்து கொள்ளத்தக்கதாக அவர்களுக்கு இவைகள் கண்டிப்பாக சொல்லப்பட வேண்டும், அநேகர் பங்கு பெற வேண்டும் என்ற ஒரு நினைவிலே செய்வோமானால் அதை கடவுள் அங்கீகரிப்பாரா? கேட்ட வசனங்களின்படி
அதற்கான வாய்ப்பில்லை. அப்படியானால் கூடி ஜெபிப்பது என்பது என்ன? கூடி ஜெபிப்பதற்கு முன்பாக அவர்கள் தனி அறையிலே சென்று ஜெபிக்க பழக வேண்டும். அநேக நேரங்களிலே அநேகருடைய கிறிஸ்தவ ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்றால், ஆலயங்களில் ஜெபிப்பதோடு முடிந்து விடுகிறது. தனி அறையிலே தனிமையிலே ஆண்டவரோடு பேசுகிறோமா? ஆண்டவரோடு நாம் நம்முடைய விண்ணப்பங்கள் வேண்டுதல்களை ஏறெடுக்கிறோமா என்றால் அதற்கான வாய்ப்பில்லாத நிலையிலே கிறிஸ்தவமே தள்ளப்பட்டிருக்கிறது என்றால் அதுதான் உண்மை. ஒருவேளை இந்த நாளிலே இக்காலங்களிலே பல்வேறு இடங்களிலே பல்வேறு விதமான ஜெப நேரங்கள், ஜெப இரவுகள் அல்லது ஜெபத்திற்கான நாட்களை குறித்து மக்கள் செயல்படுவதை விடுத்து அவ்விதமாக கூறும் மக்கள் அறை வீட்டிற்குள் சென்று ஜெபிப்பார்களானால் ஆண்டவர் பலனளிக்க காத்திருக்கிறார். பலன் பெறாத ஜெபங்களை ஏறெடுக்கும் மக்களாக நாம் காணப்படுகிறோமா? மாத்திரமல்ல, நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கூறுகிறார். ஜெபிப்பது கூட எப்படி என்று அவர் திட்டவட்டமாக வரையறை செய்து நமக்கு கொடுத்திருக்கிறார். அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலப்பாதேயுங்கள் என்று கூறுகிறார். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். நம்முடைய ஜெபம் ஆண்டவரிடம் ஏறெடுக்கிறோம். அநேக தருணங்களிலே நாம் நம்முடைய ஜெபத்தை சுற்றி இருக்கும் மக்கள் கேட்கத்தக்கதாக, அவர்கள் அதை குறித்து நன்மையாக பேசத்தக்கதாக ஜெபிக்கிறோமா? அல்லது ஆண்டவரிடம் நம்மை தாழ்த்தி பயபக்தியுடன் நம்முடைய விண்ணப்பங்கள் வேண்டுதல்களை ஏறெடுக்கிறோமா? ஒருவேளை தனிப்பட்ட ஜெபத்தை தவிர மற்ற இடங்களிலே செய்யும் ஜெபங்கள் எவ்விதமாக காணப்படுகிறது? வீண் வார்த்தைகளை நாம் பல்வேறு விதமான வார்த்தை ஜாலங்களின் மூலமாக ஜெபிப்போமானால் அஞ்ஞானிகள் என்கிறார். அவர்களுக்கும் பக்திக்கும் சம்பந்தமில்லை என்று கூறுகிறார். அதிகமாக வசனிப்பு அல்லது அதிகமான விளக்கம் தேவையா என்றால் தேவையில்லை என்று கூறுகிறார். ஏனென்றால் அவர் எல்லாம் அறிந்தவர். அநேக தருணங்களிலே அதிக வசனிப்பும் வீண் வார்த்தைகளும் நம்மை ஆண்டவருக்கு தூரப்படுத்துகிறது என்றால் அதுதான் உண்மை. அவர்களை போல நீங்கள் செய்யாதிருங்கள் என்கிறார். திட்டவட்டமாக தம்முடைய சீஷர்களுக்கு, தம்மை பின்பற்றின மக்களுக்கு ஜெபிப்பதை குறித்து கூறியிருக்கிறார். மாத்திரமல்ல, நாம் எவைகளை வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று கூட அவர் மிக திட்டவட்டமாக கூறுகிறார். உங்களுக்கு வேண்டியவைகள் என்னதென்று நீங்கள் ஜெபிப்பதற்கு முன்பாகவே அவருக்கு தெரியும் என்று கூறுகிறார். ஒருவேளை இது நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். நம்முடைய தேவைகளை நாம் சொல்ல வேண்டுமானால் அது கூட தேவையில்லை என்று கூறுகிறார். இது உண்மையாலுமே, இது நிச்சயமாகவே, இது கண்டிப்பாகவே ஒரு உண்மையான வாக்காகும். வார்த்தை இல்லாமல் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே விவிலியத்திலே பார்ப்போமானால் பல்வேறு தருணங்களிலே மக்கள் ஜெபிக்கும் பொழுது அவர்கள் வார்த்தைகள் இல்லை. அன்னாளுடைய ஜெபத்தை நாம் பார்ப்போமானால் அந்த ஜெபத்திலே வார்த்தையே வரவில்லை, ஜெபம் கேட்கப்பட்டது. எத்தனை அருமையான ஜெபம் அல்லவா! உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிக்கும் பொழுது நம்முடைய விண்ணப்பங்கள் வேண்டுதல்களை அவர் அறிந்திருக்கிறார். ஆகவே தான் அவர் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் தாமே கற்றுக் கொடுத்திருக்கிறார். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று கூறி நாம் நம்முடைய இஷ்டப்படி அல்ல, அவருடைய திட்டப்படி ஜெபிக்கத்தக்கதாக அன்போடு அழைக்கிறார். ஆம், தம்முடைய சீடர்களுக்கு, தம்மை பின்பற்றி வந்த அன்பின் சீடர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிக அற்புதமான இந்த ஜெபிக்கும் முறையை கற்றுக் கொடுத்தார். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது இவ்விதமாக ஜெபிப்பீர்கள், ஆனால் அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா உங்களுக்கு வெளியரங்கமான பலனளிப்பார் என்று கூறுகிறார். மூன்றாவதாக, உபவாசிப்பதை குறித்து ஆண்டவர்
எப்படி உபவாசிக்க கூடாது என்றும் எப்படி அதை செயல்படுத்துவது என்றும் மிக திட்டவட்டமாக கூறியிருக்கிறார். மனுஷர் காணும்படியாக உபவாசிக்க கூடாது என்று கூறுகிறார். முகங்களை வாட பண்ண வேண்டாம் என்று கூறுகிறார். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்து விட்டார்கள் என்று கூறுகிறார். ஒருவேளை மனுஷர் காணும் பொருட்டாக என்பதின் அர்த்தம் என்ன? இந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்பட வேண்டாம் என்று கூறுகிறார். ஒருவேளை உபவாச ஜப கூட்டம் இவைகளெல்லாம் அவசியமா என்ற ஒரு கேள்வி வருகிறது. உண்மைதான். நடத்தும் மனிதர்கள் ஆண்டவரிடம் சென்று இதை குறித்து விசாரிக்க வேண்டும். மனுஷர் காணும்படியாக செய்தால் அதற்கான பலன் அத்தோடு முடிந்து விடுகிறது என்று கூறுகிறார். மனுஷருக்கு காணப்படாதபடி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக நீ ஜெபி என்கிறார். ஒருவேளை அவ்விதமாக கூட்டம் நடத்த வேண்டுமானால் அவர்கள் உபவாச ஜப கூட்டம் என்று கூறக்கூடாது. ஒரு கூட்டம் என்று கூறி அதை நடத்தும் மக்கள் ஆண்டவருக்கும் அந்த மனிதருக்கும் தெரிந்த வகையிலே உபவாசித்து ஆண்டவருடைய வார்த்தையை கூற வேண்டும். அதுதான் உண்மையான உபவாச ஜப கூட்டமாகும். மனுஷருக்கு காணப்பட்டால் அதனால் பிரயோஜனம் ஒன்றுமே இல்லை. அந்த இடங்களிலே ஆண்டவர் கண்டிப்பாக தன்னுடைய பணியை நிறைவேற்றவே முடியாது. மனிதர்கள் தங்கள் பணியை நிறைவேற்றக்கூடும். ஆண்டவர் பணியை நிறைவேற்ற வேண்டுமானால் ஆண்டவருடைய வாக்குப்படி மனுஷர் காணாதபடிக்கு உபவாசித்த மக்களாக ஜபத்திற்கு வர வேண்டும், ஒப்படைத்த மக்களாக வர வேண்டும். அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா தாமே உங்களுக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார் என்று கூறுகிறார். அன்பின் ஆண்டவர் அற்புதமாக நம்முடைய வாழ்விலே, நம்முடைய வாழ்வின் செயல்பாடுகளிலே, கிறிஸ்தவ வாழ்வின் திட்டத்திலே கொடுப்பதை குறித்தும் ஜெபிப்பதை குறித்தும் உபவாசிப்பதை குறித்தும் மிக திட்டவட்டமாக கூறியிருக்கிறார். நாம் அறிந்தோ அறியாமலோ நம்முடைய விருப்பப்படி அல்லது நம்மை வழிநடத்தும் மக்களுடைய விருப்பப்படி செய்து கொண்டிருப்போமானால் நாம் திரும்பி பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டவருடைய வார்த்தையின்படி நாம் கொடுக்கும் மக்களாக, நாம் ஜெபிக்கும் மக்களாக, நாம் உபவாசிக்கும் மக்களாக காணப்படும் பொழுது அற்புதமான வாக்கு தத்தத்தை ஆண்டவர் அருள் செய்கிறார். அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா தாமே உங்களுக்கு வெளியரங்கமான பலனளிப்பார் என்று கூறுகிறார். ஒருவேளை நாம் இவ்விதமான குறைபாடுகளின் மத்தியிலே காணப்படுவோமானால் நம்மை நாம் சீர்தூக்கி பார்த்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவருடைய உதவி பெற்ற மக்களாக இனி நாம் கொடுக்கவும் ஜெபிக்கவும் உபவாசிக்கவும் அன்போடு அழைக்கப்படுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே அந்த மேலான கிருபையை நமக்கு அருள் செய்து அவரிடமிருந்து, அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதாவிடமிருந்து வெளியரங்கமான பலனை, பரிசை, வெகுமதியை பெற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபையை அருள் செய்வாராக. ஆமேன். அன்பின் ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, நாங்கள் இந்த உலகத்திலே வாழும், கடந்து போகும் இந்த வாழ்விலே எவ்விதமாக கொடுப்பது என்றும், எவ்விதமாக ஜெபிப்பது என்றும், எவ்விதமாக நாங்கள் உபவாசிப்பது என்றும் உம்முடைய வார்த்தைகளின் மூலமாக நீர் தந்ததற்காக, வெளிப்படுத்தியதற்காக, வழிகாட்டியதற்காக நன்றி கர்த்தாவே. நாங்கள் அதை கடைபிடிக்கும் மக்களாக, எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் விலகாதபடி கடைபிடிக்கும் மக்களாக எங்களை காத்து வழிநடத்த இந்த வேளையிலே எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா, எங்கள் வாழ்வை பொறுப்படுத்திக் கொள்ளும். எங்களுடைய கொடுக்கும் வாழ்வை பொறுப்படுத்திக் கொள்ளும். எங்கள் ஜெபிக்கும் வாழ்வை பொறுப்படுத்திக் கொள்ளும். உபவாசிக்கும் வாழ்வை பொறுப்படுத்திக் கொள்ளும். எல்லாம் உமக்கே காணப்படத்தக்கதாக நீர் எங்களை கரம் பிடித்து வழி நடத்தும். எங்கள் அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாதம் பணிந்து மன்றாடுகிறோம். எங்கள் அன்பின் பரமபிதாவே. ஆமேன்.